ஹாய் பெண்களே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாம்பார் தான் பார்க்க போறோம். ஆனால் ஆல்ரெடி காயெல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு புளி ஊற வச்சிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கிடலாம். பேன் எடுத்து வச்சிடலாம். வெட்டி வச்ச காய் எல்லாத்தையும் போட்டுக்கிடலாம். நீங்க உங்கள்கிட்ட கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. என் சின்ன பையன் கத்திரிக்காய் ஒத்துக்கிறாது, அதனால நான் ஆட் பண்ணலை. உங்கள்கிட்ட இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை மிளகா 2, அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வாட்டர் சேர்த்துடலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுறது தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ். சரி, அடுப்பை ஃபுல்லாக வச்சிடலாம். மூடி வச்சுருவோம். நான் ஆல்ரெடி பருப்பை வேக வச்சிருக்கேன். இப்போ காய் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிடுவோம். அதோட புளி கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற வச்சா போதும். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு. ஏன்னா அதை சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆட் பண்ணியாச்சு. அதோட கொஞ்சமாக சீரகம் லேசாக கிண்டிருங்க. காய் வெந்துருச்சான்னு பாருங்க. வெந்துருச்சு. இப்போ பருப்பை ஊற்றிடுவோம். லேசாக கிளறி விட்டுருவோம். நீங்கள் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது ஹோம்மேட் பொடி தான். நார்மலாக வீட்டில் அரைக்கிற பொடி நான் தான் யூஸ் பண்ணுவேன். கடையில் வாங்கினா சாம்பார் பொடிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் இருக்கிற பொடி தான் யூஸ் பண்ணுவேன். அதை கொஞ்சம் இப்போ 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் உரப்பு சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் உரப்பு சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிடுவோம். சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். அப்படி ஸ்மெல் இல்லாமல். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது பசங்களுக்காக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் என்ன சாப்பாடு வைக்கிறேனோ அதோட ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் யாராவது ஆள் வராங்கன்னா மட்டும் நெய் யூஸ் பண்ணுங்க. அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் மிளகு, கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட வெட்டி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 கருவேப்பிலையும் போட்டுடலாம். நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்போதான் சாம்பார் தாளிச்சு ஊற்றும் போது நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சாச்சு, ஊற்றிடுவோம். இப்போ கொஞ்சம் கிளறிக்கிடுவோம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் ஹோம்மேட் சாம்பார் மட்டுமே. ரொம்ப ப்ரொஃபஷனலாக நான் செய்யலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிடுவோம். சாம்பார் ரெடி. நான் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. பாய்.